என்னடா வண்டி அடைக்குது? பைக் சரோசா பாத்துச்சுக்கண்ணா. ஐயோ வாங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கிறேன். பைக்கு தான் உன்னை பார்த்த உடனே ஆப் ஆயிட்டான். ஏன் சரோசா, என்கிட்ட வாங்கின சரக்குக்கு பணம் கொடுக்காம 6 மாசமா டிமிக்கி கொடுக்கறிய? காசை கொடுத்து போடு. தரமாட்டேன் நான் சொல்றேன். வீட்டுக்கு வாங்க, எடக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறேன். வந்து சாப்பிட்டு போட்டு உறவு வட்டியோட வாங்கிட்டு போங்க. வேணாங்கண்ணா, வட்டி குட்டி போட்டுரும். ஆமாண்டா. அம்மா மவராசி, என் சரக்கையும் கோழி குழம்பு தின்னா எப்ப ஏற்பட்ட சாமியாரு குப்புற கவுந்துருவான். வேணாம் தாயி, என் காசை மட்டும் கொடுத்து அனுப்பு போதும். என்னைக்காவது என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுதான் போகணும். டேய் கிளம்புடா. சாராங்கிக்கா சரோசாக்கிக்கான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். இன்னொரு கிளாஸ். புதுசா? இந்த சரக்க பத்தி தெரியாது. போதை ஏத்துறது போதும் போ. எவ்வளவு போன எனக்கு தெரியும். ஊத்து. சொன்னா எவன் கேக்குறீங்க? ஏ பொன்னுச்சாமி, பொன்னுச்சாமி, இவனை தூக்கி எக்கட்டால போடுறா. இவன் எந்திரிக்கிறதுக்கு எப்படி இன்னும் 2 நாள் ஆகும். ஏ புள்ள சரோசா, ஏ சரோசா, வெளிய வா. யாரு? வாங்க, எப்படி இருக்கீங்க? குப்புற விழுந்துருவார் போல் இருக்க. ஆசை கேளுங்கண்ணா. ஏ புள்ள, நீ வாங்கின சரக்குக்கு எத்தனை தடவை ஆரம்பிச்சு பணம் கொடுத்து அனுப்பல? இன்னைக்கு 2ல 1 பார்க்காம போக மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தானே. வட்டியும் பாருங்க, முதலையும் பாருங்க. கொடுக்கத்தானே காத்துட்டு இருக்கேன். சரியா வராரோ? ஏய் அரமண்டையா, நீ இருந்து வாங்கிட்டு வந்துரு. நீங்க இல்லாம நான் எப்படிங்க? உன்ன மாதிரி ஒரு பயந்தாங்கொழியை நான் பார்த்ததே இல்லையா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா யோ என்ற வீட்டுக்குள்ள வந்து வாங்கியா பாக்கலாம். ஏய் ஆரப்பா தாம்பளையான்னு கேக்குற? இது என் வர்க்கத்துக்கே கேவலம். அண்ணா அண்ணா வேணா, ஆத்திரத்தை கட்டுப்படுத்துங்க. விடுறா டேய், ராக்கெட்டுக்கு எதிரா பிரேக்கு. ஆக்கி வையே, மொத்தத்தையும் வசூல் பண்ணிரு. ஐயோ என் செல்லம். நம்ம சரக்கு குடிச்சு போட்டு சந்தோஷமா தூங்குறான் பாரு. கொடுத்து வச்சவன். முதல்ல என்ற வீட்டுல சாப்பிடுற இனிப்ப சாப்பிட்டு அப்புறமா கறிய சாப்பிடியா? அப்பதான் உறவு நீடிக்குமா? கோழி மிட்டிய சொன்னையா? வெத்தலை பார்க்க கூட ரெடியா இருக்குது. நல்லா நாக்கு சிவக்கு சிவக்கு. ஓடி வாங்கினே அண்ணே, கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னடா கிடைச்சிருச்சு? உங்க பாட்டியோட இன்சூரன்ஸ் பணம் 3 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. 3 லட்சம் கிடைச்சிருச்சா? ரொம்ப நின்று பண்ணாங்க. போயிட்டு போறாரு. வேட்டி 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 இறக்க சொன்னா அவுத்துறீங்களே. நல்ல டவுசர் போட்டா. கை கட்டுங்க, மரியாதை மரியாதை. கையை கட்டிடு. இப்ப
இப்ப நீங்க என்னென்ன கேட்கணுமோ கேளுங்க. நீங்க தானே கருச்சாமி? நான் தான் கருப்பு உங்க பாட்டி தானே பாப்பமா? பாப்பமா சைன் பண்ணுங்க. போடுங்க போடுங்க. பேனா பேனா கருப்புச்சாமி இந்தாங்க சார். எல்லாம் சரியா இருக்கு. இந்த பெட்டியில 3 லட்சம் இருக்கு. 3 லட்சம் வந்துருச்சு. பொட்டி வரையா சார்? ஆமாங்க, நான் வரேன். ஐயோ பாட்டி பாப்பம்மா, அனாதையா கிடந்த என்னை ஆத்தாப்ப மாதிரி எடுத்து வளர்த்து செத்தும் கொடுத்தா சீதகாதி மாதிரி செத்ததுக்கு பின்னாலே உன் பேர பிள்ளைக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கே. நீதான் காளியாத்தா, நீதான் மாரியாத்தா. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் இருடா, பணம் கிடைச்ச சந்தோஷத்துல எனக்கு கையால் உள்ள உனக்கே உள்ள. என்ன உள்ளூர்காரன போய் அவமானப்படுத்துறீங்க? உங்க பாட்டி ஆற்காட்டுல செத்தப்ப எல்லா கழிவையும் கூட்டி வந்து அழுது அதை குளிப்பாட்டி அடக்க முடியாது நான் தானே. என் பாட்டி செத்தது ஏற்காட்டுல. ஆற்காட்டுல போய் செத்துச்சு. 2 ஊர்ல 2 தடவை சாகுது. அது ஏற்காடானே. என்ன? சந்தோஷத்துலயே ஆவாயிருச்சு. ஆவாயிருச்சு காவாயிருச்சுங்க. போடா போடா எல்லாம் போகலாம். போகவா? யோசனை சொல்ல வந்தாலும் போக சொல்றீங்க. அப்படி என்ன யோசிச்சு வச்சிருக்க? இந்த பணத்தை அப்படியே வச்சிருக்காம வட்டி குட்டிங்கன்னா அது குட்டி மேல குட்டி போட்டு 3 லட்சம் 30 லட்சம் ஆகும். 30 லட்சம் 3 கோடி ஆகும். வேலைக்கே போகாம வேர்க்காம மரத்தடியில கட்டில போட்டு கால் மேல காலை போட்டு சம்பாதிச்சிட்டு இருக்கலாமே. என்ன ரைமிங்கா பேசுற? டேய், வண்டி ரொம்ப ஸ்பீடா ஓடுதுடா, நிப்பாட்டு. நீ சொல்ற பூரா நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் சொங்கியும் கிடையாது, உன்னை மாதிரி மங்கியும் கிடையாது. நான் வட்டிக்கு பணம் கொடுத்தா வாங்குவாங்கடா, திருப்பி தருவாங்களா? என்னானே நீங்க டெரர் பேச வச்சுக்கிட்டு இப்படி பீதி ஆகுறீங்க? டெரர் பேசா? ஆமாண்ணே, அதை இப்ப காட்டுறேனே. பாருங்கண்ணே, அப்படியே பின்லாட நினைச்சிட்டு கண்ணாடியா பாருங்க. அப்படியா? தெரியுதா? ஆமாடா. இப்ப வீரப்பட நினைச்சிட்டு அப்படியே கண்ணாடியா பாருங்க. வீரப்பன் அம்மாடி, லைட்டா கொஞ்சம் இருக்குடா. லைட்டாவா? நல்லா பிரைட்டா தெரியுதுண்ணே. இப்ப தாந்தமா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரு 1500 ரூபாய் கொடுங்கண்ணே. பணமா? அட கொடுங்களேன். என்ன சொல்றான்? சரி குடுத்துட்டான் பாப்போமே. இந்தாடா. இப்ப டெரரா பேச வச்சுக்கிட்டு வட்டியை கழுங்குண்ணே. அப்படியா? ஆ. எங்கடா வட்டி? ஆமா, ஏன்டா இப்ப திடீர்னு கத்துன? பார்க்க பயங்கரமா இருக்கீங்கண்ணே. பயந்து போய் தான் வட்டி பணம் 500 ரூபாய் கொடுத்தேன். பயந்தா? ஒண்ணுமே புரியலையடா. அப்ப வட்டிக்கு விர தொழில இறங்கிடலான்றியா? இறங்கியாச்சு, 500 ரூபாயும் சம்பாதிச்சாச்சு. இன்னும் எவ்வளவு சம்பாதிச்சாரேன் பாருங்க. ஏய் வாங்கடா வாங்கடா. இவங்க யாரா? ஊர்ல உள்ள நல்லவங்களா ஒரு 10 பேரை பறை கொண்டாங்க. ஆளுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு ஒரு 15,000 கொடுங்க. எது 15,000? கொடுங்கண்ணே. டேய், உனக்கு வேற கொடுத்து. அட கொடுங்கன்னு சொல்றேன்ல. 15,000 பெரிய அமௌண்ட் இல்லடா. 15,000 இந்தாடா. 10,000 ஒரு கட்டு, 5,000 ஒரு கட்டு. டேய், இதுல 10,000 இருக்கு. ஆளுக்கு 1000 எடுத்துக்கங்க. 5,000 அண்ணனுக்கு வட்டியா கொடுத்துருவான். 5,000மா? அண்ணே, அட்ட டைத்துல என்கிட்ட 500, அவங்க கிட்ட 5,000. எப்படி சம்பாதிச்சிட்டீங்க பாத்தீங்களா? ஆமாடா. 5,500 ரூபாய் வட்டி ஸ்பாட்லயே சம்பாதிச்சல்ல. அப்புறம் என்ன? விடு ஜூஸ். என்ன பணத்தை வாங்கணும்னு இந்த ஓட்டம் வர்றாங்க? டேய், விடுபடாடா. டெரர் பேச வச்சு வசூல் பண்ண மாட்டா. டெரர் பேச வச்சு. டேய் பரமச்சோம், வாடா. வா இப்படி. பணம் வாங்கினா தர மாட்டியா? எவனும் தப்ப முடியாது. 1,500 கொடுத்து 5,000 தானே நடக்கணுமா நானு? அண்ணே, உங்களுக்கு பணம் தரணும்னு எனக்கு ஆசை தானே. ஆனா தினம் ஒருத்தன் நீ டார்ச்சர் பண்றானே. அவன் உன்னை டார்ச்சர் பண்றதுக்கு நீ எனக்கு பணம் தரக்கு என்ன லிங்க்? அது அப்புறம் சொல்றேன். அவன் கையை கால உடைச்சாதானே உங்க பிரச்சனை சால்வ் ஆகும். என்னடா பேசுற? கைய கால நீ ஓடி அதை ஏன்டா சொல்ற? அது செய்யறதுக்கு 1000 ரூபாய் பணம் வேணும்னே. எது வாங்குன என்னடா நினைச்சிட்டு இருக்க? அண்ணே, முதல்ல ஒரு 1,500, இப்போ ஒரு 1000 எல்லாத்தையும் வட்டியோட சேர்த்து இன்னைக்கே பைசல் பண்ணிடுறேன். அப்படியா? அப்ப அவன் டார்ச்சர்னாலதான் எனக்கு பணம் தரலையா? ஆமாண்ணே. எதுக்காக டார்ச்சர்? அதை சொல்லு முதல்ல. வற்புறுத்தாதீங்க, அது அப்புறம் சொல்றேன். முதல்ல பணத்தை கொடுங்க அண்ணே, சீக்கிரம். சரி, எல்லா பணத்துக்கும் இன்னைக்கு வட்டியோட சேர்த்து கிளியர் பண்ணிடுறியா? இப்பவே கிளியர் பண்ணிடுறேன். சத்தியமா கிளியர் பண்றேன்னு வேட்டியை போட்டான்டா. டேய், உன் வேட்டியை போட்டான்டா. ஏன் வேட்டியா? தாண்டு. என்னடா தாண்ட சொன்னா டான்ஸ் ஆடுற? இதுவும் தாண்டற மாதிரி தானே. இப்படி தாண்டா சத்தியம் அப்படி சக்சஸ் ஆகும். உங்க நல்ல மனசுக்கு ஆயிடும்னே. 1000 ரூபாய் தாங்கண்ணே, யோசிக்காதீங்கண்ணே. டேய், இப்போ உன் டான்ஸ் சத்தியம்னு நம்பி உனக்கு 1000 ரூபாய் தர்றேன். ஆனா இன்னைக்கே என் மேட்டர் பூரா செட்டில் பண்ணிடணும். அண்ணே, கண்டிப்பா நீங்க வாங்காம போக மாட்டீங்கண்ணே. இன்னைக்கு எனக்கு வேணும்டா. அட இப்ப தர்றேண்ணே. அது அப்படி பேசி பழகு. அட விசில் அடிக்கிறா. வாங்கடா டேய். சீக்கிரம் ஓடியாங்கடா. இங்கே ஆள் வச்சிருக்கடா நீ. ஆமாண்ணே. வெரி குட்ரா, வெரி குட். என்ன பண்ணேன்னு பாருங்கண்ணே. நான் கண்ணால பாக்கணும் இன்னைக்கு. ஆமா, அப்படி யாரா உன்னை டார்ச்சர் பண்றவன்? இந்தா பாப்பீங்க. யாரா அவன்? எங்கடா இருக்கான்? இருங்க சொல்றேன். டேய், இவனை தூக்கிட்டு போய் கை கால முடிச்சு கொண்டாங்கடா. என்ன கை காட்டி கொண்டா? டேய், இவ்வளவு நாள் டார்ச்சர் பண்ணதே நீதான்டா. போடா. ஐயோ டேய் விட்டுடா.
கையால அடிக்கிறது உலக வழக்கம். உலக்கு எடுத்து வாயில நெல்லு குத்துறது என்னடா புது டேய், பழக்கம். இதுல 1000 ரூபா இருக்கு, எல்லாரும் போய் பிரியாணி சாப்பிட்டுக்கங்க. மறுபடியும் பணம் கட்டி டார்ச்சர் பண்ணானா சொல்லி விடுறேன். வந்து அவங்கிட்டே பணத்தை வாங்கி அவனே வெளுத்துருவோம். இப்ப நீங்க போலாம். மகரையும். ஒரு தடவை வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினதுக்கு நீ ஓயாம வந்து பணம் கேப்பியா? போட்டானா? என்ன எல்லாம் புள்ளப்பாய் போச்சா? ஜெர்க்கே இல்லாம இருக்கா? இதுக்கு மேல அடிச்சா கொலைக்கேசா பாலா போட படுவாவி பயலே. இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான்னு எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தானே எனக்கு தெரியாம போச்சு. இது எங்கிட்டு கிடந்து வந்துச்சு? அட லூசு மூதேவி, ஏற்கனவே தான் உன் கூட்டாளிங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இன்னும் என்ன இங்க வாழுது? மறுபடியும் என்ன சவுண்டு? வர்ற கழுது ஆளோட ஆளா வந்து கடிச்சிட்டு போகுமா? தனியா வர்றாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.